வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைக்கு தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக குந்தா மற்றும் எமரால்டு பகுதியில் -1 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. வாகனங்கள் மீது கடுமையான உறைபனி. அதேபோல தேயிலை தோட்டங்களிலே சுமார் 40% தேயிலைகள் கருகி இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களுக்கு சமாளித்து விட்டால் தேயிலையை காப்பாற்றி விடலாம் என்றால் உறைபனி தொடர்ந்து 0, -1. ஆனால் 2 போகல, 2 இந்த முறை போகல, -1 இருக்கு. இருந்தாலும் -1 அதிகமான ஒரு பனிப்பொழிவை உறைய செய்கிறது. தேயிலையின் குருத்துகள் எல்லாம் கருகி இருக்கிறது. விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். தோட்ட பயிர்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு தேதி 21. இன்னும் 3 நாள் சமாளித்து விட்டால் இந்த பனிப்பொழிவையிலிருந்து மீண்டு வந்து விடலாம். அதற்கு பிறகு மேகமூட்டமும், அதற்கு பிறகு தூறலும் சாரலும், பிறகு மழையும் கனமழையுமாக மாறி இருக்கிறது. ஜனவரியில் நிறைய மழை இருக்கு. ஜனவரியில் பெரிதாக உறைபனி இருக்காது. நாம் சமாளிக்க வேண்டிய காலம் இந்த 3-4 நாட்கள் மட்டுமே. கிறிஸ்துமஸுக்கு முன் வரக்கூடிய நாட்கள் மட்டுமே. வானிலை அமைப்புக்குள் போவோம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது குமரி கடலுக்கு தெற்கே மாலத்தீவை ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி தான் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் காற்றை கொடுக்கிறது. மத்திய பகுதியில் மேகமூட்டத்தை கொடுக்கிறது, தூறலை கொடுக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குளிரை கொடுக்கிறது. இப்பொழுதைக்கு கடும் குளிரை. தமிழ்நாட்டில் நடுக்கும் குளிரை கொடுக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கூடிய நிகழ்வும் அதனை தொடர்ந்து காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை படிப்படியாக விலகும் என்றாலும் இன்னும் 3 நாட்களுக்கு இந்த உச்சபட்ச இந்த குளிரை நாம் சமாளித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 24ஆம் தேதிக்கு பிறகு கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கூட குறைஞ்சிடும். 26ஆம் தேதி கண்டிப்பாக கடலோரத்திற்கு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து சுமத்ரா தீபரிக்க நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வரும். ஆனால் நம்முடைய கணிப்பு என்னன்னா, இரண்டும் இது கிழக்கு நோக்கி போக அது மேற்கு நோக்கி வர, இரண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவிற்கு மேற்கே அது உருவாகி இந்த மாத இறுதி நாட்களிலே கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடக்கமாக 26ஆம் தேதி மேகம் சூடும். மேகம் சூழ்ந்தாலே உறைபனி விலகி குளிர்பனி மட்டும் இருக்கும். பனி இருக்கும். ஏன்னா நிகழ்வு தொலைவில் இருக்கிற காரணத்தினால மழை பெய்யாது இல்லையா. அதனால மேகமூட்டங்கள் இருக்கும், காற்று வரும். இந்த காற்று குளிரை கொடுக்கும். ஆனால் உறைபனி என்பது 25ஆம் தேதிக்கு மேல் முற்றிலுமாக விலகிடும். அதுக்கப்புறம் குளிர்பனி மட்டும் இருக்கும். மேகமூட்டம் வரும். 26 மேகமூட்டம், 27 தூறல். கடலோரம்லாம் டெல்டாவிற்கு தூறல் உண்டு. 27 தூறல், 27 நனைக்கு மழை கூட இருக்கலாம். 28 லேசான மழையாக இருக்கும். கடலோர பகுதியெல்லாம், வடகடலோரம், டெல்டாவெல்லாம் படிப்படியாக உள்ளே மழை வந்துடும். இப்போ கடலோரம் இருக்கக்கூடிய மேகமூட்டம் படிப்படியாக உள்ளே வரும். கடலோரம் தூறல் கொடுக்கும் பொழுது உள்ளே மேகமூட்டம் வரும். கடலோரம் லேசாக நினைக்கும் பொழுது உள்ளே தூறல் கொடுக்கும். கடலோரம் லேசாக பெய்யும் போது உள்ளே தூறலும், அதற்கு மேற்கே கருமேகமூட்டங்களும் படிப்படியாக நிகழ்வு மேற்கு நோக்கி நகர மழையாக மாறிவிடும். ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள் நிகழ்வு வருகை உறுதி. நிகழ்வுல நாம அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒருமித்த கற்று உலக வானிலையாளர்களிடம் ஏற்படவில்லை. ஆக நம்முடைய அறிக்கைப்படி வருகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அவர்களிடம் ஒருமித்த கருத்து இல்லை. இருந்தாலும் பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாம் நம்முடைய அறிக்கைக்குள் வந்து இந்த மாத இறுதி ஜனவரி மாத 5ஆம் தேதி வரை
2 நாள் தாமதம் அடைஞ்சாலும் மழை விலகாது, மழை கொடுக்கும். 2 நாள் தாமதம் அடைஞ்சாலும் நிகழ்வு உறுதி. ஆகவே 26, 27 என்பது 28, 29 2 நாள் தாமதம் அடையலாம். அப்படித்தான் இருக்குமே தவிர கண்டிப்பா ஜனவரி 5க்குள் நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிகழ்வுக்கும் அடிப்படை கடல் வெப்பம், கடல் நீரோட்டம். இலங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதி, அதே போல கேரள கடலோரம், இங்கே தான் அதிக வெப்பம் இருக்கு. எங்கே போனாலும் சுற்றி கொண்டு இங்கே தான் வந்தாகன்னு திரும்ப திரும்ப சொல்றோம். நன்றா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்பிரிக்க கடலோர பகுதிகளிலையும் வலுவான நீரோட்டம் உருவாகி இருக்கு. அதே போல வலுவான நீரோட்டம் ஓமன், ஏமன் கடலோர பகுதிகளிலையும் அரபிக்கடலில் ஏற்பட்டிருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய வெப்பம் 26, 27, 28 என்று உயர்த்த போகிறது. அது அங்கேயும் நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சாதாரண ஒரு வலுக்கே சவுதி அரேபியா மற்றும் ஈரான், ஈராக், UAE, கத்தார் மற்றும் குவைத் இதெல்லாம் கடுமையான மழையால், வெள்ளத்தால், உறைபனியால் எல்லாம் கலந்த வானிலையாக பாதிப்படைய செய்திருக்கிறது. இப்போ ஈரான், ஈராக்குக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, உறைபனியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம், பாலைவன மணலில் நடக்கக்கூடிய ஒட்டகங்கள் இப்பொழுது ஐஸில் நடுங்கி கொண்டிருக்கிறது. கால் வைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றன. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள்லாம் அந்த அளவிற்கு காலநிலை மாற்றம் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. ஆக வரக்கூடிய நாட்களில் அது இமயமலை பகுதிக்கு வந்து காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. இதனால என்ன ஆகும், டெல்லியில் இருக்கக்கூடிய மாசு அப்படியே கொல்கத்தாவுக்கு இடம்பெயர போகிறது. டெல்லி மாசு கொல்கத்தாவுக்கு இடம்பெயர போகுது. அப்படியே உத்தரப்பிரதேச மாசு ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அந்த மாசு இடம்பெயர போகிறது. அப்ப டெல்லிக்கு மழை கூட போகிறது, மழை வரப்போகிறது. பனிப்பொழிவு, அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக மழை உறைபனி என்பது மழைப்பனியாக மாறப்போகிறது. ஆக இப்படி வானிலை மாற்றத்தின் பொழுது இங்கே நம்முடைய பகுதியில் நிகழ்வு வரப்போகிறது. குளிர் தடைபடும் என்பதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்கப்பெற மிக வேகமாக தீவிரமடைந்து மிக வேகமாகவே நகர்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டு கரை நெருங்கும் பொழுது வேகம் குறையும். நாட்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு மெல்ல ஊடுருவி மெல்ல அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் செயலிழந்து மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஊடுருவி மொத்தமாக மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு போகாவிட்டாலும் நன்றாக நுழைந்து மழைப்பொழிவை கொடுத்து செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இலங்கை தென் தமிழ்நாட்டின் வழித்தடமாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும், இது கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரம் மற்றும் தெற்கு பகுதிக்கும் ஒடிசாவிற்குமே மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பொழுது எல்லாமே செட்டிங் அப்படியே தலைகீழாக மாறும். எல்லாமே தலைகீழாக மாறும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அதோட தீவிரம் குறையும் பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்கப்பெறும். கண்டிப்பாக நிகழ்வு தீவிரம் அடையும். ரைட். இந்த நிகழ்வினால 5ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்க போற நிலையில ஒரு நாள் லேட்டாலாம் 6ஆம் தேதி கூட மழைப்பொழிவு கொடுக்கலாம். இந்த தொடங்குறதை பொறுத்து 20 லேட்டான கொஞ்சம் ஜனவரியில் 5ங்கிறது 6க்கு போகும். இன்னொரு நாள் லேட்னா 6ங்கிறது 7க்கு போகும். ஆனால் 7க்கு பின்னாடி போயிடாது. அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதிக்கு மேலே 11லிருந்து 11, 12, 13 3 நாள் இருக்கலாம். அப்புறம் மீண்டும் 2 நாள் இடைவெளி கொடுக்கும். அப்புறம் மேலும் ஒரு சிறு நிகழ்வு 3 நாள், மேலும் 3 நாள் 2 நாள் இடைவெளி, மேலும் ஒரு சிறு நிகழ்வு என்று ஜனவரியிலையும் பொங்கலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 3 நிகழ்வு சாதாரண நிகழ்வாக மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதில் இந்த ஜனவரி 10 வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவாகவே தெரிகிறது. ஆக மழைப்பொழிவு ஜனவரியிலும் இருக்கிறது. இந்த மாதம் இந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் இந்த பனியையும் குளிரையும் சமாளித்து கடத்திவிட்டால் அதற்கு பிறகு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், நிகழ்வு மெல்ல வந்து மெல்ல விலகும் என்பதனால சற்றே பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவசாய பணிகளுக்கு நான் ஒரு குறிப்பிட்டு இந்த பணியை நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. மக்காச்சோளத்துக்கு இப்படி பண்ணுங்க, அதே போல் பனிக்கடலைக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நெருங்கி வரும் பொழுது தீவிரத்தை பொறுத்து தான் நாட்கள் இடைவெளி எல்லாமே சரியாக அமையும். ஆனால் மழை இருக்குது, இடைவெளியும் இருக்குது. ஆனால் இடைவெளி பெரிதாக இருக்காது. 7 நாள் 8 நாளாக கிடைக்காது. ஆனால் ஜனவரி 26க்கு பிறகு நன்றாக இடைவெளி கிடைக்கும். அதுக்கு பிறகெல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நனைக்கும் மழை இருக்கும். ஆகவே அறிக்கையோடு இணைந்திருந்து
ஜனவரி 26க்கு பிறகு நல்ல இடைவெளி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் மேற்கே நனைக்கும் லேசான மழை பொழிவாவது குறைந்தபட்சம் மேற்கே ஜனவரியில் பொங்கலுக்கு பிறகு இருக்கும். ஆனால் பொங்கலுக்கு முன் இருக்கக்கூடிய நிகழ்வும் இப்போ ஜனவரி புத்தாண்டில் வரக்கூடிய நிகழ்வும் வலுவான நிகழ்வு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும். இந்த மாத இறுதி எப்படி இருக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருங்கள். ஜனவரி முதல் வாரம் மற்றும் ஜனவரி 2வது 3வது வாரம்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 15 வரையும் முன்னெச்சரிக்கை தொடரட்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி 26 வரையும், தென்னிலங்கைக்கு பிப்ரவரி 15 வரையும் முன்னெச்சரிக்கை தொடரட்டும். அதுக்கு பிறகு நிவாரண மற்றும் மீள் குடியமர்வு போன்றவையெல்லாம் மேற்கொள்ளலாம் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.